ஒரு சம்பவத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்றதுனாலே உடனே அது மர்டர் அப்படின்னு ஆயிராது. சில கேசஸில் கல்பபிள் ஹோமோசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டராக கூட இருக்கலாம். அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 105ல் மாறுபடுது. இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 105 புரிந்துக்கிறதுக்கு 2 வார்த்தை போதும். ஒன்று இன்டென்ஷன், இன்னொன்று நாலேஜ். இதில் முதல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா ஒருவர் மற்றவரை கொல்ல வேணும் அப்படின்ற இன்டென்ஷனோடு அந்த செயலை செய்கிறார், அல்லது மரணம் ஏற்பட வாய்ப்புள்ள ஒரு பாடியில் இன்ஜுரி, ஒரு பெரிய இன்ஜுரியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது. ஆனால் சட்டப்படி அந்த ஆக்ட் வந்து மர்டர்ன்ற லீகல் டெஃபினிஷனுக்குள்ளே வரல அப்படின்னா, அது கல்பபிள் ஹோமோசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டராக வருது அப்படின்னா அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தரலாம், அல்லது வாழ்நாள் சிறை தரலாம், அல்லது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளிலிருந்து அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டும் தரலாம். மேலும் அதில் ஃபைனும் விதிக்கப்படலாம். உதாரணத்துக்கு ஏ பியை கடுமையாக தாக்குறார், அதில் பி இறந்துடுறார். எவிடன்ஸை பார்க்கும்போது பிக்கு கடுமையான உயிருக்கு ஆபத்தான காயம் ஏற்படுத்த வேணும் அப்படின்ற இன்டென்ஷன் ஏக்கு இருக்குது அப்படின்னா, அந்த கேஸ் இந்த மர்டர்ன்ற லீகல் டெஃபினேஷனுக்குள்ளே வரல அப்படின்னா இந்த 105 பிஎன்எஸ் உடைய ஃபஸ்ட்டு இதில் நல்லா பொருந்தும். இதுதான் கல்பபிள் ஹோமோசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருடைய ஃபஸ்ட்டு செக்ஷன். ரெண்டாவது சிச்சுவேஷன் நாலேஜ் மட்டும் இருந்தால், ஒருவருக்கு நான் செய்யக்கூடிய அந்த செயலில் ஒரு இறக்கக்கூடும் அப்படின்னு தெரியும், ஆனால் அவரை கொல்ல வேணும் அப்படின்ற இன்டென்ஷன் அவருக்கு இல்லை. இந்த சுச்சுவேஷனில் 10 ஆண்டுகள் வரைக்கும் இம்ப்ரெஷன் தரலாம். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே குறைந்தபட்சம் அப்படின்னு டெஃபினேஷன் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரைக்கும் தரலாம்னா அதில் 1 ஆண்டும் தரலாம், 10 ஆண்டும் தரலாம். இதோடைய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஏ வந்து பியை உயிருக்கு ஆபத்தான நிலையில் பிடிச்சி தள்ளுறாரு. இதில் பி இறந்துடுறார். ஏக்கு அப்படி தள்ளும்போது இறப்பு ஏற்படலாம் அப்படின்ற நாலேஜ் இருக்குது, ஆனால் பியை கொல்லணுன்ற இன்டென்ஷன் இல்லை. இப்படி ஒரு சூழல் வந்து குற்றத்தை வந்து கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டால் இதில் 2வது பகுதி, இந்த பிஎன்எஸ் 105 உடைய 2வது பகுதி தான் இதுக்கு பொருந்தும். அதனால் இன்டென்ஷன் இருக்குன்னா அங்கே தண்டனை அதிகம், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் தரலாம். இதே இது நாலேஜ் மட்டும் இருக்குது வித்தவுட் இன்டென்ஷன் அப்படின்னா அதிகபட்சம் 10 வருஷம் வரைக்கும் தண்டனை தர முடியும். அப்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை. பிஎன்எஸ் செக்ஷன் 105 பொறுத்த வரைக்கும் என்ன ஆக்ட் செய்தார், அந்த ஆக்டில் இன்டென்ஷன் இருக்கா, அவருக்கு டெத் ஏற்படலாம் அப்படின்ற நாலேஜ் அவருக்கு இருந்ததா அப்படின்ற இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்.